ஹலோ காய்ஸ், மை நேம் இஸ் முத்து. இப்போ யாராவது சோகமாக இருந்தாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் டிபியை மாற்றுறதோ ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் பொழுதுபோக்காகவே வச்சுருக்காங்க. அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸுக்கு டிபியும் ஸ்டேட்டஸும் ரொம்ப முக்கியமாக ஆகிடுச்சு. இப்போது நெட்டில் தான் என்ன தான் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் டிபி அவ்வளோக்கா கிடைக்காது. சேட் வாட்ஸ்அப் டிபி அப்படின்னு கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்காது. பட் இந்த பின்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு ரிலேட்டடாக நம்ம போயிட்டோன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் டிபி. நம்மளுக்கு எந்த ஒரு டிபி பிடிச்சிருந்தாலும் அதை கிளிக் பண்ணோம்னா அதுக்கடுத்து இன்னொன்று நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் போக 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 எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இப்போது முதல்ல யார் கேர்ள்ஸ் தான் மாற்றுவாங்க, அடிக்கடி டிபியை மாற்றுவாங்க. என்கிட்டலாம் ஒருத்தர் இருக்கான் வாட்ஸ்அப்பில் இன்னும் 2-3 வருஷம் ஆகி போச்சு இன்னும் வாட்ஸ்அப் டிபி மாற்றாம இருக்கான். ஆனால் பொண்ணுங்க மாற்றிட்டே இருப்பாங்க டிபி, எப்போ பாரு மாற்றிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி இப்போ இன்றைக்கி கேர்ள்ஸ் டிபி பார்க்குறோம். சரிங்களா? கேர்ள்ஸ் ஒன்றுமே இல்லைங்க, கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரியே தான். கேர்ள்ஸ் சேட் வாட்ஸ்அப் டிபி. அவ்வளோதான். அப்படியே ஒரு சர்ச் கொடுத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு எல்லா எக்கச்சக்கமாக வந்துடும். இப்போ பாருங்கண்ணே, இதை பாருங்க, செம்மையாக இருக்குது. இது மாதிரி ஒரு டிபி எடுத்துகிட்டு இப்போ இது நல்லா இருக்கா பாரு, ஒரு ரோஸு லெட்ரு கையில் என்னமோ வச்சுருக்காளே, வளைவிலாம் உடஞ்சி கிடக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சோகம்தான், அப்படி ஏதோ கவிதை எழுதுகிற மாதிரி. பட் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நம்ம லட்சக்கணக்கான இது இருக்கும், டிபி இருக்கும். நம்மளுக்கு எது தோணுதோ அதை அப்படியே வச்சுக்கலாங்க. பாருங்கள், செம்மையாக இருக்கா? கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு நல்லா வந்துடும். நல்ல பக்காவான இமேஜாக தெளிவான இமேஜாக வந்துடும். சரிங்களா? எல்லாமே சூப்பர் இமேஜாக அதாவது தனிமையை விரும்புகிறவங்க, தனிமை அலோன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வைக்கலாம். மேக்ஸிமம் இந்த லிரிக்ஸ் சாங்கில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வீடியோ பின்னாடி, அது ஃபுல்லாக இதில் இருந்து தான் எடுப்பாங்க. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு ஒரு லிரிக்ஸ் சாங்கை போட்டு விட்ருவாங்க. நம்மளும் அதை ஓன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தா இதுலேருந்து அவங்களே டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் இருக்கும். அதுக்கடுத்து ஹேப்பி, கேர்ள்ஸ் ஹேப்பி பார்ப்போம். சரிங்களா? கேர்ள்ஸ் ஹேப்பி, கேர்ள்ஸ் ஹேப்பி பாருங்கள். பொம்மை சிரிக்குது, ஸ்மெயிலை பாருங்க, ஆஹா ஓஹோ. எல்லா டிபியும் பார்க்க நல்லாயிருக்கு. எல்லாமே வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இது டெலகிராம் கிடையாது. டெலகிராமில் வேணால் நீங்கள் 4-5 டிபி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒன்று தான் வைக்க முடியும். உங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கு பாருங்கள். அப்படியே க்ராப் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் அப்படி போக போக அந்த ரிலேட்டடாக போக 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 பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துகிட்டே இருக்கும். பின்ட்ரெஸ்ட்டில் தான் பொண்ணுங்க அதிகமாக மூழ்கி இருக்காங்க. அவங்களோட எமோஷ்னலை பின்ட்ரெஸ்ட்டில் தான் சொல்கிறாங்களாம். மேக்ஸிமம் இதை அப்லோட் பண்ணதே ஒரு பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. செம்மையாக இருக்குங்க. அடுத்து கேர்ள்ஸ் பார்த்தாச்சு. சரிங்களா? கேர்ள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பாய்ஸ் பார்ப்போமா? பாய்ஸ் சேடு ஃபஸ்ட்டு. சரிங்களா? பாய்ஸ் சேடு போடுங்க. பூரா பாய்ஸ் தான். ஸோ சாரி கேட்கணும், எது மீன் பண்ணுறீங்களோ அது இருக்கும். இப்போ சாரி கேட்கணுன்னாலும் சாரி இருக்கும், இல்லை மிஸ்யூ போட்டாலும் மிஸ்யூ இருக்கும். இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் அலோனாக இருக்குது. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி இது ரிலேட்டடாகவே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். தூக்கயிரோடு இருக்கான். இந்த டிபி தான் வைக்கலான்னு பார்க்குறேன் நாளைக்கு. அப்படியே போக அப்படியே இருக்கும். இனி முக்கியமான டிபி நம்ம அம்மாங்களுக்கு தான் வைக்கணும். அம்மா லவர் நிறையா பேர், பசங்க ஃபுல்லாக அம்மா லவர் தான். அம்மா வாட்ஸ்அப் டிபி போடுங்க. அம்மா வந்துட்டாங்களா?
இப்படி தான் இதே இதே மாதிரி சூப்பராக வந்துட்டே இருக்கு. நம்ம நெட்டில் கூகுளில் இப்படிலாம் பார்க்கவே முடியாது. நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா ஒரு ஒரு இமேஜும் வேறு மாதிரி இருக்கும், பிரிண்ட்டு உடையும், கரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் எல்லாமே அம்மா அம்மா செம்மையாக இருக்குங்க. அம்மாவுக்கு தான் அம்மா லவ்வர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அம்மா பொண்ணுங்க உங்களுக்கும் அப்பா இருக்காங்க, கவலைப்படாது. இந்த இருக்காரு பாருங்க அப்பா, அப்பா அப்பாவும் இருக்காங்க. டோன்ட் வரி. அப்பாவுக்கும் இங்கே வருங்க. இது என்ன பாப்பாவா? சாரி, மாம் டேடு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதாலும் வச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த டிபி டவுன்லோட் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை. மேலே இதை இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணும்போது க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டரில் போய் அப்படியே டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாமே டவுன்லோட் ஆகும். பின்ட்ரெஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணுறது பூரா அதில் தான். நீங்கள் என்ன பேர் போட்டிங்களோ அதில் தான் டவுன்லோட் ஆகும்.